Hi friends, welcome to Food Dash Wish. இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பர்வான ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து தேவையான அளவு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன சைஸாக இந்த மாதிரி க்யூபாக வெட்டி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக நான் இன்றைக்கி கட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை மேரினேட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க, பன்னீர் எல்லாமே. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ½ அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆனியன் ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கிட வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதே மாதிரி கேப்சிகம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டுமே ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அதிலேயே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பன்னீரும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பண்ணில் கொஞ்சமாக திருப்பி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு திக் பேஸ்ட்டை அதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ திருப்பியும் பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்திடலாம். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ½ கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துனீங்கன்னா போதும். ½ கப் அளவுக்கு சேர்த்திட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க ஆனியன், கேப்சிகம், அப்புறம் பன்னீர் இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட வேண்டியதுதான். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பர்வான ரெசிபி இதுங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது, ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.